இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நிக்கிற இடத்திலேயே 360 டிகிரி திரும்புது. இது எப்படி சாத்தியமாச்சு? இத டேங்க் டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேங்கர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுல மெயின் வீல் 2 தான் இருக்கும். முன்னாடி போகணும் அப்படின்னா, இந்த 2 வீலுமே ஃபார்வர்ட்ல சுத்தும். அப்போ வண்டி வந்து முன்னாடி போகும். அதே மாரி தான் ரிவர்ஸ்லயும் 2 வீலுமே ரிவர்ஸ்ல சுத்தும். வண்டி பின்னாடி வரும். ரைட்ல திரும்புறதுக்கு எந்த விதமான ஸ்டீரிங் கண்ட்ரோலும் கிடையாது அப்படின்றதுனால, ரைட்ல திரும்புறதுக்கு ரைட் வீல ஹோல்டு பண்ணிட்டு, லெஃப்ட் வீல மட்டும் நம்ம ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த வண்டி வந்து அப்படியே ரைட்ல திரும்பும். அதே மாரி லெஃப்ட்ல திரும்புறதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய வீல மட்டும் சுத்துனோம் அப்படின்னா, வண்டி அப்படியே லெஃப்ட்ல திரும்பும். அப்போ ஒரே இடத்துல யூ டர்ன் பண்றதுக்கு ஒரு வீல மட்டும் நம்ம சுத்துனோம் அப்படின்னா, அப்படியே 360 டிகிரி அது ரொட்டேட் ஆகும். இந்த கார்லயும் அதே மாரி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுல 4 செப்பரேட்டான எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் 4 வீல்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 360 டிகிரி திரும்புறதுக்கு ஒரு சைடுல இருக்கக்கூடிய வீல்ஸ் 2ம் ஃபார்வர்ட்ல சுத்தும். இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய வீல்ஸ் 2ம் ரிவர்ஸ்ல சுத்தும். அப்போ வலது பக்கம் ஃபார்வர்ட்ல திரும்பும், இடது பக்கம் ரிவர்ஸ்ல பின்னாடி திரும்பும் அப்படின்றதுனால வண்டி ஆட்டோமேட்டிக்கா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதுனால 4 செப்பரேட் மோட்டார்ஸ் கொடுத்து இத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்ஷன் அப்போ அந்த டயர்ஸ்லாம் பயங்கரமா உராய்வுக்குள்ளாகும். இத அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சீக்கிரம் டயர் சோலி முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.